உங்க சேனலோட வியூஸை இன்க்ரீஸ் பண்றதுக்குண்டான ஒன் ஆஃப் த மெத்தட் அந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனல் எப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட பேர் கௌதம். சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் வரும். அதை சேர்த்து ப்ரெஸ் பண்ணும்போது தான் யூடியூப் பற்றி நான் போடக்கூடிய எஜுகேஷன் மற்றும் என்டர்டைன்மெண்ட்டான கண்டென்ட் உங்களால் பார்க்க முடியும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்க லைக் பட்டனை மறக்காம தட்டி விட்டுருங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது உங்கள் சேனலோட வியூஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த மெத்தட் தான். ஸோ இது ஒரு மெத்தட்னு கூட நம்மளால் சொல்ல முடியாது. பட் யூடியூப்ல இருக்க ஒரு சில ஃபீச்சர்ஸ் மூலியமா இதை நம்மளால் வந்து என்ஹான்ஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யூடியூபோட அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா உங்களோட வீடியோஸ் வந்து உங்கள் ஆடியன்ஸுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கோ அது பேஸ் பண்ணி தான் உங்களோட வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு சர்வே வந்து யூடியூப் வந்து பல நாட்களாக வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போல் சர்வேஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ முக்கியமாக இந்த போலில் நீங்கள் வந்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வாட் டிட் யூ திங்க் ஆஃப் திஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே நிறைய ஆப்ஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஆடியன்ஸ் வந்து உங்கள் வீடியோ பார்த்துட்டு என்ன மாதிரி விஷயங்கள் வந்து ஃபீல் பண்ணுறாங்க அந்த வீடியோவை பற்றி அப்படின்றத யூடியூப் வந்து கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஒரு நண்பர் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க ஸ்க்ரீன்ஷாட்டை. ப்ரோ நான் இப்படிலாம் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருந்தாரு. ஸோ ஆப்வியஸாக இந்த மாதிரி விஷயங்கள் ஸோ அவர் என்ன கொடுத்துருக்காருன்னா இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது, என்ஜாயபிளாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இன்ஸ்பைரிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓட் பண்ணியிருக்காரு போல் நம்ம வீடியோஸுக்கு. ஸோ இதனால் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வீடியோ வந்து யூடியூப் வந்து இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா நிறைய பேரால் லைக் பண்ணப்படுது, இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க கிளியராக வந்து யூடியூபே வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க இஸ் த அபவ் வீடியோ அ குட் ரெக்கமெண்டேஷன் ஃபார் யூ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரெக்கமெண்டேஷனா அப்படின்ற மாதிரியும் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு வீடியோ வந்து எப்படி ரெக்கமெண்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஆடியன்ஸுக்கு அந்த வீடியோ பிடிக்குதா இல்லையா அப்படின்ற பேசிஸில் தான் இன்னும் நிறைய பேர் போய் ரீச் ஆகும். ஸோ இதை வச்சுட்டு எப்படி பண்ணோட வியூஸை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய கண்டென்ட்டில் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்கள் போடக்கூடிய கண்டென்ட் வந்து உங்கள் ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், நல்ல என்டர்டெயின்மெண்ட்டோடு இருக்கணும், கொஞ்சம் ஹியூமர் கலந்து இருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு எஜுகேஷனல் பர்பஸாக இருக்கணும், இல்லை இன்ஸ்பைரிங்காக இருக்கணும், மோட்டிவேஷனாக இருக்கணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன் உங்களோட வீடியோஸில் இருக்கும் பட்சத்தில் தான் அந்த கண்டென்ட் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோட வியூஸும் நல்லா வந்து போக ஆரம்பிக்கும். ஸோ இந்த விஷயத்தை வந்து நீங்கள் உங்கள் வீடியோஸ் எல்லா வீடியோஸும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ரெகுலராக வந்து பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சேனல் க்ரோ ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஒரு நல்ல லெவலில் ஈஸியாக வந்து ரீச் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம இந்த வீடியோவை எல்லா நண்பர்களுடையும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி வித்தியாசமான வீடியோவில் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.